பழவேற்காடு செல்லும் வழியில் திருப்பாலைவனம் என்னும் ஊரில் திருப்பாலீஸ்வரர் என்னும் பழமையான சிவன் கோயில் உள்ளது. தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி ஆழ்கடலை கடைந்தனர். தேவர்கள் அவ்வமிர்தத்தின் ஒரு பகுதியை லிங்கமாக பிடித்தனர். அந்த லிங்கத்தினை ஒரு பாலை மரத்தின் அடியில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். அவ்வேளையில் இறைவன் ஆடிய நடனமே பிரதோஷ நடனம், சந்தியாந்திருத்தயம். அமிர்தத்தினை இந்த பின் அருகில் இருந்த தடாகத்தில் தேவர்கள் தனது கைகளை கழுவினர். அசுரர்கள் இதனை உணர்ந்து தவளை வேடத்தில் வர இத்தடாகத்தில் தவளைகளை வரக்கூடாது என்று தேவர்கள் சாபமிட்டனர். லிங்கத்தினை சூழ்ந்து பாலை மரம் வளர்ந்தது. தேவர்கள் தேனீக்களாக நித்தமும் பூஜை செய்தனர். வாசுகி என்னும் பாம்பரசன் மரத்திலுள்ள அமிர்த லிங்கத்தினை வழிபட்டு இறைவன் அருள் பெற்றார். லோகாம்பிகை எப்படி எடுத்துக்கோ, லோகாம்பிகை பக்கத்தில் இருக்கு. தாயே லோகமாதா, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, லோகாம்பிகை தாயே. சோழ மன்னன் பாலைமரக்காட்டில் தன் படைகளுடன் தங்கும்போது தனது பட்டத்து யானையும் குதிரையும் மயக்கமுற்ற நிலையில் கண்டு அம்மரத்தினை அகழ்ந்து சோதனையிட செய்தனர். மரத்தை வெட்டுகையில் கோடரிப்பட்டு லிங்கத்தின் தலைபாகத்தில் பிளவு ஏற்பட்டது. பின்பு நிதானமாக அகழ்ந்து எடுத்தனர். எங்கும் காண கிடைக்காத அந்த வெந்நீர் அதிசய லிங்கத்தை கண்டு மகிழ்ச்சியுற்று வழிபட்டனர். அவ்விடத்திலேயே ஒரு கோயில் கட்டி இறைவனுக்கு திருப்பாலீஸ்வரர், பால்வண்ணநாதர், அமிர்தேஸ்வரர் எனவும், அம்பிகைக்கு லோகாம்பிகை என்றும், பிரியாத நாச்சியார் எனவும் பெயரிட்டு வணங்கினர். ஓம் நமச்சிவாய். திருப்பாலீஸ்வரர் கோயில். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். சிவாய நம சிவாய்.